வெற்றிலை வாராகித்தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். போதும் குழந்தையே, இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாயென்று உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும். இனி எந்த பிரச்சனையுமே இல்லை. பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது. மாதுளையை தொட்டு என் ஆசைகளை நீ பெற்றுவிட்டாயல்லவா? இனி எப்பொழுதும் உனக்கு சுபயோகம்தான். என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உன்னுடைய காரியம் கைகூடும் குழந்தையே. ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், அசிங்கங்கள், வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவோ உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றி கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக, அதுவும் மணிக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும்போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் அல்லவோ உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன விக்னங்கள், தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடு தான் உனக்கு நடந்தன. பிறகு என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் அன்னை ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டன. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உனக்கு நடக்கும் நன்மை எல்லாமே இனி தானாகவே உன் முயற்சி எதுவும் இன்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், அவமானங்கள், கவலைகள், அசிங்கங்கள், மனவலிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க நீ விரைந்து வா. அற்புதங்களுக்காக அலையாதே. நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான். எதை தேடி போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும். எதை நாம் எதிர்பார்க்காமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும். அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே. என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் ஆன்மநலனில் விரக்திக்காக வா. நான் உனக்கு தேவையானதை தந்து என் பக்கம் ஈர்த்து கொள்வேன். இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம். இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது. காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும். இதற்கு உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு உன் அன்னையான நான் உன்னிடம் பிடிவாதத்தை கண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மாவின் ஆசை. ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள். நல்லவற்றை மட்டும் உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன். என் பிள்ளை, இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா, என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதே என்ற ஆதங்கம்தான். ஏன் எனக்கு மட்டும் இப்படி? என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நீங்கள் ஏன் நேரம் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவுக்கு வாழ்க்கையில் கர்மா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கிறது. வராகித்தாயே, உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகிறேன். உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்தோடு வருத்தத்தோடு ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து எனக்கு கண்ணீர் வருகிறது. ஏன் அம்மா எனக்கு மட்டும் விதித்த விதி, என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது? ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா? தப்பு என்னிடமே ஏன் கோருகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம், உன் கவலை. என் பிள்ளை நீ. மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். நான் என் அம்மா பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையே உலகம், வேதம்,
அவர் வழியே எனக்கு வழி இன்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன். அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் கேள். அந்த அறிவுரையானது நீ உன்மேல் தவறு என்றதால் தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நினைக்காதே. நீ என் பிள்ளை என்பதை புரிந்து கொள் குழந்தையே. உன் வாழ்வில் மகிழ்ச்சியான தருணங்களை உன் அன்னையான நான் உனக்காக ஏற்படுத்துவேன். உண்மையான பக்தர் எவரும் இவ்வுலக வேதனைகளை வேதனைகளாக கருதுவது இல்லை. என்னை விட்டு பிரிந்திருப்பதையே உண்மையான பக்தர் பொல்லாத வேதனையாக கருதுவர். உலகையே பணயம் வைத்தும் கூட என்னிடம் நெருக்கமாய் இருப்பதையே அவர்கள் முயற்சி செய்வார்கள். சாதாரணமாக வேதனையில் இருக்கும் மக்களே என்னை தேடி வருகின்றனர். பிரச்சனை எதுவுமே இல்லை என்றாலும் என்னை நாடி வருபவர்கள் சிலர் உண்டு. மனிதர்கள் எப்போதுமே இறைவனை பொறுத்தவரை இந்த விதமாகவே நாடுகிறார்கள். இருந்த போதிலும் நான் அனைவருக்கும் அருட்கடாட்சம் வழங்கி வருகிறேன். என்னை பூஜை செய்ததால் அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை நெருங்காது இருந்தால் அவர்கள் வேதனை அதிகமாக இருந்திருக்கும். அதுதான் உண்மை. உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டே இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்திற்கு அவர்களால் வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் எல்லாம் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே. பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை. ஒரே முகம்தான். அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உன் நேர்மை உன்னை வழி நடத்தி செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன். வாழ்க்கையில் நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. உன்னை என் உயிராய் நான் காப்பேன் குழந்தையே. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னோடு உன் அன்னையான நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் இனிமேல் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து என் குழந்தையே. உன் வராகி தாயான நான் உன்னோடு தானே இருக்கிறேன். பிறகு உனக்கு என்ன கவலை சொல். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இது வெற்றி வராகியின் வாக்கு.